ஹாய் ஹண்டர்ஸ். நீங்கள் பக் பவுண்டி ஹண்டிங்கில் ஒரு நியூ டார்கெட்ஸை தேடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே போய் வெளியில் வந்து தேடி பல மணி நேரங்களை வந்து அதில் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வேலையை வந்து 3 மினிட்ஸில் எப்படி பக்காவாக முடிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம டெக்னிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் வந்து நியூ டார்கெட்டாக இருந்தால் தான் அது பெஸ்ட்டுன்னு கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். வேறு என்னென்ன விஷயம்லாம் அதில் இருந்துச்சுன்னா அது ஒரு பெஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பிகினர் ஃபஸ்ட்டு பவுண்டி எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். பட் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை 2x கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பெஸ்ட் டார்கெட் சூஸ் பண்ணும்போது முதல்ல நீங்கள் ஓப்பனாக நீங்கள் பார்க்கும்போது பவுண்டியை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோவஸ்ட் பவுண்டியாக இருந்தாலும் நீங்கள் மோஸ்ட்லி சூஸ் பண்ண வேணாம். அதே ரொம்ப ஹை பவுண்டியாக இருந்தாலும் எலைட் ஹண்டர்ஸ்லாம் அதில் இருப்பாங்க. ஸோ அதையும் சூஸ் பண்ண வேணாம். மீடியம் பவுண்டியில் பார்த்துங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஸ்கோப்பை செக் பண்ணிக்கங்க. ஸ்கோப் வந்து உங்களுக்கு அதிகமான ஆசெட்ஸ் இருக்கணும், காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் அந்த வெப்சைட்டு. லைக் அது வெப்சைட்டாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருக்கலாம், ஏபிஐயாக இருக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஸ்கில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சமிஷன்ஸு. சமிஷன்ஸ் தான் அதில் மெயின் விஷயமே. இது ரொம்ப கம்மியான சமிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹார்ட் அண்ட் ஆப்பாக இருக்கலாம். ரொம்ப ஹையஸ்ட் சமிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஆல்ரெடி பக்ஸ் பூரா ஹண்ட் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 150 to 150 இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. பெஸ்ட் டார்கெட் சூஸ் பண்ணுறதுல இன்னும் சில ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தனி வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்ட போகிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் GitHub டூல் தான். இந்த டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டு டொமைன்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்பெசிஃபிக் டூல் வந்து ஒரு 6 to 12 ஹார்ஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நியூஸ்ட் ப்ரோக்ராம்ஸை. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணுற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். இந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா HTTPX டூலையும் இந்த ஸ்பெசிஃபிக் GitHub டூலையும் நான் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டாப் 20 இதை வந்து நான் இப்போ 20ல் நான் இதில் காமிச்சிருக்கேன். பட் நான் அதை 100க்கு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் காமிச்ச ஒரு சில டார்கெட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டூமுங்கிறதும் இருந்துச்சு, SB ஹேக்கோட டொமைன்ஸும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு டூம். இது பார்த்தீங்கன்னா இப்போ SB ஹேக்கில் பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆகி 1 day தான் ஆகுது. இது ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆசெட்ஸ் தான் இருக்குது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா 2 அசெட் தான் இருக்குது. இது போதுமா, இது பக்காவான டார்கெட்டாக நீங்கள் செக் பண்ணி. இன்னொன்று மெயினான விஷயம் வந்து நியூ டார்கெட்டுன்னு உடனே நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த டூமுங்கிற டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் டார்கெட். இது ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூவஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி. இது அப்டேட்டட் டார்கெட் தான். SB ஹேக் டோஜோவும் அப்டேட்டட் தான். பட் இதில் சில நியூவானது, இது காம்படிஷன் ஸ்டைல். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் மேனுவலாக ரிசர்ச் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு டூலும் சொல்கிறேன். இந்த டூலுக்கு பேர் வந்து BB Radar. இந்த டூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு GUI இருக்கனால இது லேட்டஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து இந்த இடத்துல காமிச்சிடும். ஜஸ்ட் 1 கிளிக்கில் அந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஆந்த்ரோபி காட்டுறேன். இது நியூவஸ்ட் ப்ரோக்ராம் தான். அதுக்கு மேலே நீங்கள் சில ரிசர்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ப்ராப்ளத்தை வந்து தடுக்கிறதுக்காக நான் ஒரு டூல் பில்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இந்த GitHub டூலை வச்சு தான் ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டொமைன்ஸ் என்ன ப்ரோக்ராமோடது அந்த ப்ரோக்ராமோட மொத்த டீட்டெயில்ஸையும் அது கொடுத்துரும். ப்ளஸ் கம்ப்ளீட்டாக அதில் உள்ள அசெட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணிடும். இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்.